ஸ்குவிட் கேம் அப்படின்ற ஒரு சீரியஸ். ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து சவுத் கொரியான்ற இடத்துல வந்து இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சீரியஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் நடக்குதா அப்படின்னா உடனே கதையை கட்டிவிடும். ஆமாம், நடந்திருக்கு. அது எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஒரு 1900 போன நூற்றாண்டின் துவக்கத்தில், அதாவது ஏழைகளை கடத்திட்டு போயிடுவாங்க பணத்துக்காக. தன் குடும்பத்துக்கு சரி நம்ம செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல, நம்ம போய் டெத்து கேமில் போய் விளாண்டோம்னா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு வீட்டுக்கு கொடுப்பாங்க. சும்மா ட்ரெயினில் விழுந்து சாகிறத விட, தூக்கு போட்டு சாகிறத விட அங்கே போய் சேர்த்துட்டோம்னா குடும்பத்துக்குனால ஒரு 1 கோடி கிடைக்குதுன்னு 10 பேர் ஆளுக்கு 100 கோடி. ஒவ்வொரு சாகக்கூடிய ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சு அவன் கொண்டு வரணும். அவன் ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வரணும். இந்த இவன் தான் என் ஆள், இவன் சாகிறதுக்கு தயாராக இருக்கான், குதிரை பந்தயம் இவனுக்கு தான் நான் பந்தயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வந்துருக்காங்க. மெயின் ஹைவேல அது எங்கே இருக்குன்னு போலீஸுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த மில்லியனர்களுக்கும் அந்த கிளப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதில் மெம்பரே ஒரு 25 பேர் தான் இருப்பான், எல்லாம் மல்டி மில்லியனர். அங்கே வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும், எப்படின்னா பாக்ஸிங் ரிங் மாதிரி இருக்கும். ஸோ போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரவுண்டு டேபிள், அதில் வரிசையாக அப்படி இந்த பார் டேபிள் இருக்குல்ல உயரமாக ஸ்டூலு, அந்த மாதிரி உட்கார வச்சுருவாங்க வரிசையாக. இவன் அவன் தலையில் துப்பாக்கி வைப்பான், அவன் இவன் தலையில் வைப்பான், இவன் தலையில் வைப்பான். இப்படி 10 பேர் ரவுண்டாக தலையில். அதே மாதிரி ஒரு நடுவர் உட்காந்துருப்பான் ஒரு லைட்டிங்கோட. டாயிங்கன்னு ஒரு பெல் அடிப்பான். அடித்த செகண்ட் டப்புன்னு எல்லோரும் சுடணும். அவன் செத்துருவான். நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா சார்? இருக்கு. அதெல்லாம் நம்ம ஊரில் அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் மனிதர்களை வைத்து பண்ணக்கூடாத ஒரு ஜாதி ரீதியிலான விஷயங்கள் தான் இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, வேலை வாங்குவாங்க, அடித்து வேலை வாங்குவாங்க. அவனுக்கு கொடூரங்கள் நடந்துருக்கு, ஆனால் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸ்குவிட் கேம் அப்படின்ற ஒரு சீரியஸ் இப்போ ஒரு சில உண்மைகள் வெளியே வந்திருக்கு அப்படின்ற நிறைய செய்திகள் அடிப்படுது. இந்த ஸ்குவிட் கேம்ன்றதே ஒரு டெத் கேமை நோக்கி போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து சவுத் கொரியான்ற இடத்துல வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின உங்கள் பார்வை என்ன சார்? இப்போ இந்த சீரீஸ் எதில் வந்தது? நெட்ஃப்ளிக்ஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் விட்டுட்டு வந்தது. அது எடுத்தது எங்கே? கொரியாவில் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி அப்படின்னா, உலகத்திலேயே வந்து திரைப்படங்கள் வந்து சவுத் கொரியான்ற ஒரு சின்ன கண்ட்ரி, ரொம்ப சின்ன கண்ட்ரி. நார்த் கொரியா பாதியாக பிரித்து தான் சவுத் கொரியா வந்தது, சின்ன கண்ட்ரி. அதே மாதிரி ஈரான், அதாவது பெரிய கண்ட்ரி தான். அதாவது நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது, சைனாவை கம்பேர் பண்ணும்போது சின்ன கண்ட்ரி, அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது சின்ன கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது உலக திரைப்படங்களில் வந்து டாப்பில், அதாவது வித்தியாசமான மனித உணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய இந்த மாதிரி அப்படின்னா சீரியஸான படங்களை, உணர்வுபூர்வமான, இப்போ பாலையா படம் வந்து டுபாக்கூர் படம், ஏதோ ஒரு கதை எதையோ ஒன்று எடுத்து விட்ருவாங்க, அந்த ஜாம்பி வேலையெல்லாம் காட்டி ஜூமா வேலையெல்லாம் காட்டி விடுவாங்க. அதில் பாதி தான் விஜய் படத்தில் இருக்கும். ஏன்னா விஜய் படத்தில் டான்ஸு, விஜய் அவரோட பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாப்புல, அதனால இலங்கையில் கவர் பண்ணி அப்படி போய்ட்டு. ஆனால் அந்த உணர்வுபூர்வமான படங்கள் எடுக்கக்கூடிய 2 நாடு எதுனா, கொரிய படங்கள் வந்து உலக பிரசித்தி பெற்ற படங்கள். அமெரிக்காவில் கூட அப்படி படம் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரான் படங்கள் வந்து ஒன்றுனாலும் ஒரு முத்தாக இருக்கும். அந்த மாதிரியான ஸ்கிரிப்டு, மனித உணர்வுகள், மனித உடைய கேரக்டர்ஸை வந்து பாலா வந்து தனித்தனமாக படம் பண்ணுறாருல, இதெல்லாம் வந்து ஈரான் ஸ்டைல் படம் தான் அது. அந்த மாதிரி அது ஏற்கனவே அவருக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால பல நீங்கள் வந்து இன்னொரு டைரக்டர் கண்ணாடி போட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அவர் தான் பார்த்திங்கன்னா பூரா அடிக்கிறது பூரா ஈரான் படம். இந்த என்ன பிசாசுன்னு ஒரு படம் எடுத்தாப்புலையே, மிஸ்கின்னு. அந்த மிஸ்கின்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோ டைரக்டர். அவர் சைக்கோன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி இவர்கள்லாம் எதுலேருந்து காப்பி அடிப்பாங்கன்னா, இந்த ஈரான் படம் முழுக்க மிஸ்கின் பார்க்குற பூராமே கொரியா படம், ஈரான் படத்தை பார்த்து அதுலேருந்து அடித்து, இந்த ஓனாய மாட்டுக்குட்டிலாம் அப்படியே கொரிய படம் தான் அது அப்படியே ஆட்டையை போட்டு இங்கே ஓடலைன்னு வேறு ஒரு வருத்தம் வேறப்படுவார். ஒரு அருமையான படத்தை கொடுத்தோம், அதை வந்து மக்கள் பார்க்கலன்னு சொல்லி. அந்த மாதிரி டுபாக்கூர்கள் இங்கே இருக்காங்கல்ல, இந்த இருக்கிற பேஸ் எல்லாம் எங்கன்னா அங்கே தான். அங்கே உள்ள கேரக்டர் வேறு, அங்கே உள்ள மக்களுடைய மனநிலை வேறு, அந்த நாட்டுடைய தன்மை வேறு, அந்த மண்ணோட தன்மை வேறு, அந்த கலாச்சாரம் வேறு, எல்லாமே வேறு.
அந்த மாதிரி இப்போ உலகமயமாக்கலுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா எல்லாமே பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ கொரியாவில் என்ன நடக்குது நம்ம அழகாக இப்போ நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடினா புத்தகத்தில் ஏதாவது படிக்கலாமே தவிர இப்போ விஷுவலாகவே பார்க்கலாம். கொரிய பெண்களோட அழகை ரசிக்கலாம். இங்கே உள்ள பெண்கள் கொரிய ஆண்களை ரசிக்கிறாங்க. கொரியா பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அது காரணம் என்னென்னா அதெல்லாம் வந்து முன்னாடிலாம் தெரியாது. இப்போ விஷுவலாக தெரியுது அப்படின்றதுனால. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சீரீஸ் இதன் அடிப்படையில் தான் இது நல்லா ஓடுதுன்னொடனே அங்கே உள்ளதை இந்த நெட்ஃப்ளிக்ஸ்காரன் இங்கே பூத்தி விட்றான். அது காலத்தின் கட்டாயம் வேறு, அவனை சொல்ல முடியாது. வியாபாரம் பண்ணுறான். அங்கே உள்ளதை வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறான். இந்த டெத் கேம்ன்றது அது ஒரு சீரியஸாக போட்டோன்னா இது வித்தியாசமாக இருக்குது, நடக்காத விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாமே விரும்பி அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்குதா அப்படின்னா உடனே கதையை கட்டிவிடும். ஆமாம், இது கொரியாவில் எந்த நாட்டிலையும் இது நடக்க முடியாது. அது நடந்திருக்கு. அது எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கும். ஓகே. ஃப்ரான்ஸில் என்ன அப்படின்னா ஒரு 1900 போன நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த மாதிரி கேம் இருந்திருக்கு. அதாவது ஏழைகளை கடத்திட்டு போயிடுவாங்க பணத்துக்காக. தன் குடும்பத்துக்கு சரி நம்ம செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சில பேர் இருப்பான்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, வறுமை வறுமை வறுமை, இப்படி பையன் இருக்கான் பிள்ளை இருக்குது எல்லாம் வறுமையில் வாடுறாங்க. நம்ம போய் டெத்து கேமில் போய் விளாண்டோம்னா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு வீட்டுக்கு கொடுப்பாங்க. சும்மா ட்ரெயினில் விழுந்து சாகிறத விட, தூக்கு போட்டு சாகிறத விட அங்கே போய் சேர்த்துட்டோன்னா குடும்பத்துக்குனால ஒரு கோடி கிடைக்குதுன்னு வைங்க. ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் வாடுறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வீட்டில் 5 பிள்ளைங்க. ஓகே. அப்போ அவன் போயிடுவாங்க. ஸோ இப்படி ஆளை செலக்ட் பண்ணி தான் வந்து அங்கே இது பண்ணுவாங்க. அது ஃப்ரான்ஸில் வந்து நடந்த சம்பவம் தான். ஓகே. எப்படின்னா கோடீஸ்வரர் மல்டி மில்லியனர்லாம் போய் ஒரு உயிரில் போகுது 50 கோடி 100 கோடி பந்தயம் கட்டுவாங்க. பெரிய ஆயிரக்கணக்கான கோடி வைத்திருக்க வந்து அங்கே போவான். 10 பேர், ஆளுக்கு 100 கோடி, ஒவ்வொரு சாகக்கூடிய ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சு அவன் கொண்டு வரணும். அவன் ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வரணும். இந்த இவன் தான் என் ஆள், இவன் சாகிறதுக்கு தயாராக இருக்கான், குதிரை பந்தயம் இவனுக்கு தான் நான் பந்தயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ 10 பேர் என்ன பண்ணுவான்னா ஆளுக்கு 100 கோடி அந்த கம்பெனியில் கட்டிடுவான். அது பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்துக்குள்ளே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். ஓகே. மெயின் ஹைவேல அது எங்கே இருக்குன்னு போலீஸுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த மல்டி மில்லியனர்களுக்கும் அந்த கிளப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதில் மெம்பரே ஒரு 25 பேர் தான் இருப்பான். எல்லாம் மல்டி மில்லியனர், பூரா அடியால் அது இதெல்லாமே உள்ளே இருப்பாங்க. அது அவர்கள் அனுபவிக்கிறதுக்காக ஒரு ரகசிய இடம். அது ஹைவேல அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு லைஃப்பில் ஒரு கைகாட்டி மாதிரி ஒத்தையடி பாத மாதிரி போகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 50க்கு மேற்பட்ட ஹை எண்டு காராக நிற்கும். அந்த லொக்கேஷன் இப்போல்லாம் வந்து சேட்டலைட்டில் கண்டுபிடிச்சிடலான்னு, அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள சாப்பாடு சரக்கு எல்லாமே இருக்கும் உள்ளே. அங்கே வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும். எப்படின்னா பாக்ஸிங் ரிங் மாதிரி இருக்கும். ஓகே. பாக்ஸிங் ரூம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு மட்டும் லைட்டிங் இருக்கும், இது எல்லாம் இருட்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு 50 பேர் தான் பார்க்குறதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. ரைட்டாக இந்த பந்தயம் கட்டுற மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும். இந்த 10 முதலாளிகள் அவனோட மேனேஜர்ஸ் அதை பார்த்துக்கிறது. ஸோ போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரவுண்டு டேபிள், அதில் வரிசையாக அப்படி இந்த பார் டேபிள் இருக்குல்ல உயரமாக ஸ்டூலு, அந்த மாதிரி உட்கார வச்சுருவாங்க. வரிசையாக ரவுண்டாக உட்கார வச்சுன்னா அவன் தலையில் துப்பாக்கி வைப்பான், அவன் தலையில் வைப்பான், இவன் தலையில் வைப்பான். இப்படி 10 பேர் ரவுண்டாக தலையில் ரிவால்வர்னு இருக்கும். பிஸ்டல்ன்றது வேறு, ரிவால்வர் வேறு, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ரிவால்வர்ன்றது 6 உருண்டையாக இருக்கும். சுற்றி விட்டால் 6 குண்டு போடுவாங்க. அப்படி சுற்றி விட்டால் சுற்றும், ஓட்டையாக இருக்கும். இங்கே பார்த்துருப்பீங்க பழைய படத்தில். அப்படின்னு எடுத்து விட்டால் ஓட்டையில் ஒரு குண்டாக போடுவாங்க. அதில் வந்து ஒரு குண்டை மட்டும் போட்டு இப்படி வச்சு சுற்றி விட்டுருவாங்க. ஓகே. சுற்றி விட்டால் 10 பேர் கையிலும் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இப்போ அதே மாதிரி ஒரு நடுவர் உட்காந்துருப்பான் ஒரு லைட்டிங்கோட, டாயின்னு ஒரு பெல் அடிப்பான். அடித்த செகண்டில் டப்பு டப் டப்புன்னு எல்லோரும் சுடணும். சுடும்போது இந்த குண்டு கரெக்டாக போய் நிற்கிதுன்னு வைங்க, அவன் செத்துருவான். இப்போ 10 பேர் ரவுண்டாக உட்காந்துருக்கான். இப்போ ஒருத்தன் தலைக்கு பின்னாடி இப்படி வச்சுருவாங்க குண்டு. நான் வந்து இவன் தலைக்கு பின்னாடி வச்சுருப்பேன், அவன் தலைக்கு பின்னாடி இப்படி வச்சுருப்பாங்க. பெல் அடித்தோன்னே சுடுவாங்க. குண்டு கரெக்டாக போய் 10 பேரில் 2 பேர் செத்துருவான். இவன் அவனை சுடுவான், அவனை சுடுவான். என்னையும் சுடுறப்போ நான் செத்துட்டேன்னு வைங்க, நான் சுடுறப்ப அந்த குண்டு அவனுக்கு போகலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நான் செத்துடுவேன். 5வது இருக்குன்னு 6வது இருக்கும் செத்துடுவான். 2 பேர் காலி. அப்போ அந்த 2 பேருக்கு பந்தயம் கட்டினான்ல, அவனோட 200, இவன் 100 கோடி அவன் 100 கோடியும் இந்த 8 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கேமில் பாதியிலலாம் நீங்கள் வெளியில் போக முடியாது. உள்ளே வந்துட்டால் நீங்கள் வெளியவே போக முடியாது. பெரிய மாஃபியா கேங் அது. ஓகே. அதில் வந்து என்ன பண்ணோன்னா 10% அவன் எடுத்துக்குவான். இப்போ 100 கோடின்னு என்ன இருக்குது, 200 கோடிக்கு 10%னா 20 கோடி அவனுக்கு கம்பெனிக்கு போயிடும்.
அடுத்த ஆடுவாங்க. அடுத்த ரவுண்டு அடுத்த நாள் காலையில் வைப்பான். எல்லாம் இது பண்ணுவாங்க, சுடுவாங்க. எவனும் சாகலைனாலும் உண்டு, 3 பேரும் சாகலாம், 5 பேரும் சாகலாம், எல்லாரும் செத்துடலாம், எப்படி வேணாலும் நடக்கும். ஓகே. அடுத்த நாள் வைக்கும்போது ஒருத்தன் சாவான். அந்த காசை மீதி உள்ள அந்த 2 பேர் வெளியில் போயிடுவான், காசை கொடுத்துட்டு அவன் போயிடுவான். மீதி 8 பேர் தான் இருப்பான். 8 பேரில் ஒருத்தன் செத்துனா மீதி 7 பேர் இருப்பான். அந்த காசை 7 பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க, கம்பெனிக்கு 10% கொடுத்துருவாங்க. ஓகே. இப்படியே விளையாடுவாங்க கடைசி ஆள் சாகிற வரைக்கும். கடைசியில் ஒருத்தன் உயிரோட தானே இருந்தாகணும். இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த 5 பேரையும் வரிசையாக ஒருத்தன் தலையில் ஒருத்தன் உட்கார வச்சுருவான். அதில் ஒரு 2 பேர் செத்துருவான், மீதி அது கடைசியில் ஒருத்தன் மிஞ்சுவான்ல, 2 பேர் இருப்பான். 2 பேர் இருந்தால் இவன் தலையில் வைப்பான், அவன் தலையில் வைப்பான். அப்போ எவனாவது ஒருத்தன் செத்துடலாம், இல்லை 2 பேருமே செத்துடலாம். இப்படியும் நடக்கும். இல்லை ஒருத்தன் பொழைச்சிட்டான்னா அவனுக்கு ஒரு அமௌண்ட் ஃபுல்லாக 100 கோடி கொடுத்துருவாங்க. இந்த பிச்சைக்காரன் மாதிரி வராங்க சாகிறது கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த டெத்து கேம். அப்போ இந்த 900 கோடியை வசூல் பண்ணி இவனுக்கு கடைசி ரவுண்டில் வர 100 கோடியை கொடுத்துருவாங்க. மீதி 900 கோடியும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தது போக எவனுக்குமே எதுவுமே மிஞ்சாது. புரியுதா? அப்படின்னு புரியுது சார். எல்லாம் கம்பெனிக்கு போயிடும். 900 கோடியும் கம்பெனிக்கு போயிடும், 100 கோடி மட்டும் கடைசியில் பொழைக்கிறவனுக்கு இருக்குது. இதுதான் இந்த டெத்து கேம். இது நடந்தது உண்மை. எங்கன்னா ஃப்ரான்ஸில். ஓகே. 13 சாமட்னு சொல்லி ஒரு படம். ஸோ அந்த படத்தோட கதை இதுதான். சீட்டு நுனியில் உட்கார வச்சுருவாங்க, வேறு எதுவுமே வெளியே எதையுமே காட்ட மாட்டாங்க. அந்த ஒரே இடத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அதைத்தான் இப்போ சீரியலாக எடுத்திருக்காங்க இவங்க. கொரியாவில் நடக்கிற மாதிரி. கொரியாலெல்லாம் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த கவர்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, அந்த மாதிரி நடக்காது. அதை காப்பி அடித்து கொரியாவில் எடுத்துருந்துருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு வந்திருக்கலாம். ஓகே. அது ஆனால் வந்து இது உண்மையான சம்பவம். இது வந்து ஃப்ரான்ஸில் நடந்தது, உண்மையிலே நடந்தது. உண்மையிலுமே நடந்தது. இந்த மாதிரி பந்தயங்கள், விபரீத பந்தயங்கள், ஏழைகளை வைத்து அடிமைகளை வைத்து பந்தயம் கட்டுறது, அடித்து கொள்வது, இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த நூற்றாண்டில் இல்லை. ஓகே சார். இப்போ இந்த கொரியா இதை பற்றி பார்க்கும் போது என்னென்னா, நிறைய பேர் வந்து இங்கே இருக்க அந்த கொரியன் சீரீஸ், இந்த கொரியன் ட்ராமாவை பார்த்து நம்ம வாழ்வாதாரத்தோடு ஒப்பிட்டு அங்கே இருக்கவங்களையும் இங்கே இருக்கவங்களையும் ஒன்று சேர்த்து அங்கே இருக்க காதலும் இதே மாதிரி தான் இருக்குது, இங்கே இருக்கிறதும் இதே மாதிரி தான் இருக்குது, ஒப்பிட்டு பார்த்துக்கிறாங்க. இது வந்து சரியான விதமாக இருக்குமா சார்? அதுவும் இல்லாமல் நிறைய செய்திகள் அடிப்படுது இதை பற்றி தான். இதை பற்றி நம்ம பார்வை என்ன சார்? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெண்கள் ஒரு பெரிய விலங்கியல், ஒரு பெரிய கும்பலே இருக்குது. நீங்கள் எப்படின்னா கொரியன் பாய்ஸை கல்யாணம் பண்ணணும், வெறி பிடிச்சி அலையிறாளுங்க பல பேர். ஏன்னா அது உண்மை. அது ஆமாம். அதே மாதிரி பசங்களும் கொரியன் பொண்களை கல்யாணம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவர்கள் பொம்மை மாதிரி இருப்பாங்க. அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மை குட்டி மாதிரியே இருக்கும். அது அந்த ஸ்கின்னு, அந்த கலரு, அவங்களோட ஸ்கின்னே மங்கோலியன் ஸ்கின்னே வேறு மாதிரியாக இருக்கும், வேறு ரேஞ்சில் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா சைனீஸை விட கொரியன்ஸ் அழகாக இருப்பாங்க. தாய்லாண்டில் இருக்க பெண்களை விட கொரியன் பெண்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. அது வேறு டேஸ்ட், அது வேறு மாதிரியாக இருப்பாங்க. பசங்களும் வேறு மாதிரி இருப்பாங்க, பொம்மை மாதிரி இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த பெண்கள் வந்து அவங்கள வந்து பெரிய ஈர்ப்பில் வந்து அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு இதில் இருக்காங்க, காதலில் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதாக போயிட்டு. ஓகே. இது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட மக்கள்லாம் அணுகுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளியேறுது. ஏன்னா நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கும் அந்த ஊர் கலாச்சாரத்திற்கும் ஒத்துப்போகவே எல்லாமே வந்து, அதாவது எல்லாமே காதல்ன்றது ஒரு பொதுவான லாங்குவேஜ். அது எல்லா ஊர்லேயும் தான் லவ் இருக்குது, எல்லா ஊர்லேயும் தான் சாப்பிடுவான். இப்போ ஜப்பான்காரன் ரைஸ் சாப்பிடுவான், தாய்லாந்துக்காரன் ரைஸ் சாப்பிடுவான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா பூராமே ரைஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவன். ஏன்னா நம்ம சோறு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவாங்க. அது ஸ்டிக்கி ரைஸ், அது அந்த ஊரில் மண்ணின் தன்மை தகுந்த மாதிரி விளையும், நம்ம ஊர் தன்மையும் அதே மாதிரி தான். இப்போ காதல் இதழ் எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான். ஓகே. ஏன்னா குடும்பம், பொம்பளைங்க உலகம் பூரா ஒரே மாதிரி டைப் தான். ஒரு சில விஷயங்களில் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. அதாவது வேற ஒரு கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவனோட இன்னொரு கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவன் வாழவே முடியாது. இப்போ அரிசி தான் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் ஜப்பான் அரிசி வேறு, தமிழ்நாட்டில் விளையிற அரிசி வேறு, இங்கே உள்ள அரிசியை சாப்பிடக்கூடிய விதம் வேறு, தாய்லாண்டில் சாப்பிடக்கூடிய விதம் வேறு, ஸ்ரீலங்காவே வேறு. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள அரிசி பெருசாக போகாது, பாகிஸ்தான் ரைஸ் தான் வரும். ஓகே. நீளமாக இருக்கும் பாருங்கள், அந்த ரைஸ் சாப்பிடுவாங்க. பாகிஸ்தான்லேருந்து தான் அரிசி வந்து ஸ்ரீலங்காக்கே போகும். ஸ்ரீலங்காவில் தமிழ் அந்த சாப்பாடே உங்களுக்கு பிடிக்காது. ஓகே. அவர்களும் தமிழர்கள் தான், பூர்வீகக்கூடிய தமிழர், தொப்புள்கூடிய உறவு, இதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் உணவு முறை பூராமல் கேரளா ஸ்டைலில் புட்டு, கடலைக்கறி, ஆப்பம் இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிடுவோம். நம்ம ரேராக அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் புட்டு செஞ்சு சாப்பிட்றது வேறு. அவர்கள் தினந்தோறும் புட்டு தான் சாப்பிடுவாங்க.
தினந்தோறும் ஆப்பம் சாப்பிடுவாங்க. அது அவர்களுடைய வழக்கம். ஓகே. அவர்கள் வீட்டில் போய் தோசையும் சாப்பாடையும் சாப்பிட்டிங்கன்னா வாயுவில் வைக்க விளங்காது. கொலன்னு பருப்பு சாம்பார் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிடவே முடியாது. ஓகே. அவர்களும் தமிழர்கள் தான். அப்போ வந்து ஒவ்வொரு மண் தன்மைக்கும் ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்களும் ஒவ்வொரு இதுவும் இருக்குது. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நீ ஆசைப்படலாமே தவிர நீ தொடர்ந்துலாம் அங்கே போயெல்லாம் வாழ முடியாது. அந்த பசங்களோடலாம் 4 நாளில் ஒன்று அவன் துரத்தி விடுவான், இல்லை இவ ஓடி வந்துடுவான். நம்ம ஊர்ல அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா சார்? நீங்க பிரான்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, இங்க ஏதாவது அது மாதிரி சின்ன லெவல்லையாவது அது மாதிரி ஏதாவது இருக்கு. அதெல்லாம் நம்ம ஊரில் அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோழி சண்டை, ஆட்டு சண்டை, மாட்டு சண்டை, காளைச்சண்டை, காளையை பிடிக்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல. ஓகே. அதான் மனிதர்களை வைத்து பண்ணக்கூடாத ஒரு வளர்ச்சி அடைந்த சமூகம் நம்ம சமூகன்றனால நமக்கு சமீப காலங்களில் அந்த மாதிரி மனிதர்களை வைத்து அடிமையாக்கி வேலை, அதுதான் அந்த ஜாதி ரீதியிலான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா வேலை வாங்குவாங்க, அடித்து வேலை வாங்குவாங்க அவனுக்கு. தவிர கொடூரங்கள் இருக்கு. ஆனால் வந்து அந்த அளவுக்கு இல்லை. மனிதர்களை கொண்டு போய் அவனை அடிமையாக்கி அவனை சாவடித்து அதில் பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது நம்ம இதில் கிடையாது. நம்ம இதுலேயும் இருக்குது இந்த ஜாதி ரீதியிலான கொடுமைகள். பண்ணையார்கள் இருந்தான், வேலை பார்க்குறேன்னா அவனை அடிக்கிறது, அவனை கொடுமைப்படுத்துறது, இவனுக்கு வேலை வாங்குறதுக்காக பண்ணுறதுலாம் உலகம் பூரா இருந்தது தான். அடிமைகளை வைத்து தான் பிரமிடு கட்டப்பட்டது, அடிமைகளை வைத்து தான் அமெரிக்கா உருவாச்சு. அதெல்லாம் அது ஒரு காலகட்டம். 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள 20ஆம் நூற்றாண்டில் அப்படி கிடையாது. அப்படி இல்லை, உலகம் மாறிடுச்சு, பணம் புழங்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருக்கும் பணம் வந்து திறமையானவன் சம்பாதிக்கலான்ற மாதிரி ஆனதுனால இப்போ அது அந்த விதங்கள் தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சிருக்கு, உலகம் பூரா குறைஞ்சிருக்கு. ஓகே. சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.